இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த கல், இந்த கற்கள், திஸ் ஸ்டோன், தீஸ் ஸ்டோன்ஸ், இது சபைக்கு தலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சபையையும் குறித்ததான ஒரு செய்தியாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. திருச்சபை என்பது தேவனுடைய சரீரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திருச்சபை என்பது தேவனுடைய பண்ணை என்றும் வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை ஒரு மாளிகை என்றும், இந்த திருச்சபையினுடைய மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும், இந்த கற்கள் சபையினுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். இந்த கல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டதை நாம் பார்க்கிறோம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தொடர்ந்து யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரத்துக்கு ஏதுவாக கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்யும் போது யோர்தான் நதியை கடக்கும்படி அவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார், விருத்த சேதனம் பண்ணுகிறார். அங்கு எல்லாரையும் பரிசுத்தம் பண்ண அவர் கட்டளை இடுகிறார். அப்பொழுது எல்லாரும் அந்த யோர்தான் நதி பிளக்கப்பட்டு அதனுடையாக கடந்து போகிறார்கள். 12 கற்கள் எடுத்து அந்த கற்களை அங்கே கில்காலிலே நாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 4:6 முதல் 7 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். ஆகவே இந்த கல், யாக்கோபு நிறுத்தின இந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையா இருக்கிறது. இந்த யோசுவா எடுத்து சென்று கில்காலில் நாட்டின கற்கள் இது திருச்சபைக்கு ஒப்புமையா இருக்கிறது. நேரே நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு வரலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மேல் மாளிகையாக எழும்புகிற இந்த கற்கள் திருச்சபை. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருந்த பொழுது பேதுருவோடு சில காரியங்களை வினாவிக் கொண்டிருக்கும் பொழுது பேதுருவிடம் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறான். அப்பொழுது இயேசு கூறுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 16:18, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல் தன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த கற்கள் திருச்சபை. இதே பேதுரு இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பாருங்கள் என்ன அழகா எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல இந்த கல்லை ஜீவனுள்ள கல் என்று சொல்லுகிறார், இந்த கற்களை ஜீவனுள்ள கற்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள்
ஜீவனுள்ள கற்கள். பேதுரு இந்த வார்த்தையை தன்னிடத்தில் கிரகித்துக் கொண்டு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், மனுஷரால் தள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை மக்களே, சபை என்பது தேவனோடு இணைந்தது. அதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இந்த கற்களை குறித்து, இந்த கற்கள் குறித்து சில குறிப்புகளை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். முதலாவது, நியாய விதி மார்பதக்கம், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்றால் இங்கே ரத்தன கற்கள் வைக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரோன் இடத்திலே ஆண்டவர் சொன்னதான அந்த விதிகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, பிரமாணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அங்கே நியாய விதி மார்பதக்கம் ஒன்றை நீ செய்வாயாக, அதிலே 4 பகுதிகள் கொண்டு அதிலே ரத்தின கற்களை பதிக்க வேண்டும். அந்த ரத்தின கற்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு ஒப்புமையா இருக்கிறது. இதை யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாக செய்வாயாக என்று அங்கே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 39:14 இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். இந்த நியாய விதி மார்பதக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புமையாய் இருக்கிறது. அங்கே பதிக்கப்பட்ட கற்கள் திருச்சபைக்கு ஒப்புமையாய் இருக்கிறது. இரண்டாவதாக, யோர்தான் கரையில் எடுத்த கற்களை கில்காலில் கொண்டு போய் நாட்டுகிறார்கள். கில்கால் தேவனுடைய ஸ்தலம். அங்கே நாம் பார்க்கிறோம் யோசுவா 4:6 நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும் போது, கர்த்தர் ஜனங்களை அதன் வழியாக நடத்தி கொண்டு போனார். சுதந்திரத்துக்கு ஏதுவாக கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபையினுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த கற்களை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 8ஆம் 9ஆம் வசனங்கள் வாசிக்கும் பொழுது 9ல பாருங்க, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு நகரத்தை காண்பிக்கிறார். இதுதான் மணவாட்டி. இந்த நகரத்தினுடைய மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய வச்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ண ரத்னம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி என்று வாசிக்கிறோம். திருச்சபையை ஜீவனுள்ள கற்களாக ஆண்டவர் பார்க்கிறார். மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரோடு இணைந்திருக்கிறோமா? யாராவது இந்த விலையேற பெற்ற மூலைக்கல்லோடு யாராவது இன்னும் இணையாமல் இருப்பார்களா? அவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.